நம்ம வானதியும் நம்ம பாண்டியனும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாண்டியன் எப்போ தான் நம்ம சேர் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதோ அதுக்கு அப்புறமே தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கும் கல்யாணத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் நம்ம வானதி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம வானதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பாண்டியன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கணும், அதுவும் இந்த வாரத்திலே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்போ தான் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சிச்சின்னு பார்த்தா எதுக்கடி திரும்ப திரும்ப பிரச்சனையை உருவாக்குற? இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிருக்கு, எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு. சேரானனும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே நாம் பொறுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வானதியோட அப்பா ஒரு பக்கம் பொங்கல் வேறு கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ போய் பேசிட்டேன்ன அப்படின்னு சொல்லிட்டு பூ பழம் தட்டெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கே வந்துட்டாங்க. எதுக்காகனா, நாம் ஏன் இதை அப்படியே லேட் ஆகணும், கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா இவளோட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாதுக்கு முன்னாடி இவளை பாண்டியங்கலத்தில் மாட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துலையுமே இப்போ நம்ம எங்கே தான் தங்க போகிறது, என்ன தான் பண்ண போகிறதுன்னு கேட்குறதுக்கு நிலா வேணால் வீட்டை விட்டு போக சொல்லு, அவனா இந்த வீட்டுனா மருமகளா, அவள் சும்மா அங்கே தங்கிட்டு இருக்கிறது தானே, போய் எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ தங்கி சொல்லு, இப்போ போய் தங்கினீங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்கிறேங்க. சும்மா இருப்பாரா நம்ம பாண்டியன்? ரொம்பவுமே கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டு, ஏன் அண்ணியை பார்த்து போயிட்டு அங்கங்கே தங்க சொல்கிறியா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு வானதி, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் உன்னை பொறுமையாக இருக்க சொன்னான், அதோடு இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம வானதி தேவையில்லாமல் பேசிகிட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் இந்த நடேசனும் இந்த சோரன் சேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவுக்கு ரொம்பவே மன கஷ்டம் ஏற்பட்டுருது. சரி, இந்த சைடு பார்த்தா இந்த வானதியோட அப்பாவை பார்த்தீங்கன்னா தாமாலை தட்டை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த கல்யாணத்தை நம்ம எப்போ வச்சுக்கலாம் அவங்க கேட்கும்போது தான் உடனே அந்த இடத்துல நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னாக்கா இவன் என் வீட்டு மருமகளை வெளியே போக சொல்கிறா, இவளால் எப்படா வீட்டுக்குள்ளே சேர்த்துருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம பாண்டியன் தெளிவாக எடுத்து அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அங்கிள், நான் பார்த்தீங்கன்னா இப்போ கடையை வச்சு இப்போ தான் டெவலப் ஆகிருக்கு, வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வீட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க நீங்களே எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எதனாலனா இப்போ எல்லாமே பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகட்டும், வானதி இருந்துட்டு இப்போயே கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாளே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவருமே சரிப்பா ஒன்றும் அர்ஜென்ட்டில் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துக்க பண்ணிடலான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு எப்போயே தாலி கட்டி ஆகணும், இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம வானதி பாண்டியனை வம்பிழுக்கும் போது அந்த டைமில் நம்ம பாண்டியனுக்கு வேறு வழி இல்லாமல், அங்கிள் எனக்கு இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க கோவத்தில். உடனே நம்ம வானதி அழுந்துக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறாங்க. என்ன பேசுகிற நீ, எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சமயத்தில் அவரை தனியாக கூப்பிட்டு, அங்கிள் இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை சொல்லி புரிய வச்சிட்டாங்க. இத்தனை பேர் முன்னாடி நம்ம வானதிக்கு இந்த அசிங்க தேவைதானா அப்படின்னு நினச்சின்னா வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.